வணக்கம் நண்பர்களே. நாதபிரம்மம் நுகா யூடியூப் சேனலில் இசையும் மகப்பேறும் என்ற நிகழ்ச்சியில், அதாவது கைனகேர் என்ற நிகழ்ச்சியில் இரண்டாவது தொடரில் இந்த வாரம் இந்த கொரோனா காலகட்டத்தில் புதியதாக திருமணமான தம்பதிகள் கர்ப்பம் தரிக்கலாமா, அதாவது கன்சீவ் ஆகலாமா என்ற கேள்விக்கு மேலும் டாக்டரிடம் முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க டாக்டர். ஆனா என்ன அப்படின்னா, இந்த இப்ப கர்ப்பம் தரிச்சவங்க அந்த மாதிரி மாஸ்க் போட்டா மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படிங்கிறது உங்களுக்கு அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதை விட முக்கியமான கொஸ்டின், இந்த நேரத்துல கன்சீவ் ஆகலாமா? ஏன்னா சில பேர் அந்த டெஸ்ட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ற மாதிரி எந்த பீரியட்ஸ் தள்ளி போகும்போது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதை பத்தி இல்லாம கொஞ்சம் ஒரு விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது கொரோனா டைம்ல கன்சீவ் ஆகலாமா அப்படின்ற கேள்வி நல்ல கேள்வி. இப்ப என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, மருத்துவர்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கொரோனாவே ஒரு ரொம்ப புதுசான ஒரு நோய். இந்த கிருமியே நம்ம மனித இனத்துக்கே ரொம்ப புதுசான ஒரு நோய். கிட்டத்தட்ட 7-8 மாசமா தான் இதை பத்தி நமக்கு தெரியும். இதோட நீண்ட கால விளைவுகள், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியல. 7-8 மாசத்தோட புள்ளி விவரங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது சப்போஸ் கன்சீவ் ஆனா இந்த குழந்தைய பாதிக்குமா? அது சப்போஸ் அந்த பேஷண்ட் பிரெக்னன்ட் மதருக்கு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வருமா, குழந்தைய பாதிக்குமா? பிற்காலத்துல குழந்தை இப்ப எதுவும் இல்லாம பறக்கலாம், ஆனா 10 வயசுல 12 வயசுல வேற ஏதாவது அந்த குழந்தைக்கு பாதிப்புகள் வருமா அப்படிங்கறத பத்தி இப்ப எந்த விதமான தகவல்களும் நம்ம கிட்ட இல்ல. சோ என்ன பண்ணலாம், நாங்க இந்த லாக்டவுன் அப்ப நாங்க டாக்டர்ஸ் எல்லாமே கன்சீவ் ஆக வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நார்மலா உள்ள பேஷண்ட், அதாவது நார்மலா உள்ள ரீசெண்டா மேரேஜ் ஆனவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அன்லாக் சிச்சுவேஷன் வந்தாச்சு. இருந்தாலும் ஒரு தடுப்பூசி, ஸோ அந்த வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகுது இன்னுமே நல்லது. சப்போஸ் ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்றாங்க, 35 வயசு தாண்டி இவ்வளவு வருஷம் கல்யாணம் ஆகல, கரியர்ல இருந்திருக்காங்க, இல்ல ஏஜ் கூட, இல்ல வேற ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து அந்த மாதிரி மேரேஜ் பண்றவங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். பட் நாங்களா ட்ரீட்மெண்ட் நிறைய பேத்துக்கு இவ்வளவு நாள் கொடுக்கல. இப்போ அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்டிவ் பேபி கூட எல்லாமே நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னு கேட்டா, இந்த லாக்டவுன் டைம்ல இம்போர்ட்டட் மெடிசின்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுக்கு இம்போர்ட்டட் மெடிசின்ஸ் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் பற்றாக்குறை, வேலைக்கு வர ஆட்கள் எல்லாம் லாக்டவுன்ல இருந்தாங்க, பஸ் கிடையாது, வசதி கிடையாது, ஸோ கரெக்டானபடி செக்அப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால குழந்தை பேரு வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க, எல்லாம் ஈஸ் அவுட் ஆகணும் அப்படின்னு நாங்க அட்வைஸ் பண்ணியிருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஈஸ் அவுட் ஆகி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வேற எதுவும் இத்தனை நாளா பிரச்சனைகள் இல்லாத தம்பதியரா இருந்தாக்கா கொஞ்ச நாளைக்கு இன்னொரு ஒரு 6 மாசம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. இப்ப ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தப்பி தவறி இந்த இளம் தம்பதிகள் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை அபார்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பத்தி பயப்பட தேவையில்லை. சோ அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். நமக்கு தகவல்கள் இல்லையே தவிர இந்த அபார்ஷன் பண்ணணுங்கிற அந்த கட்டாயமும் இல்லை. சோ தப்பி தவறி கன்சீவ் ஆயிட்டா ஜஸ்ட் என்ஜாய் யுவர் மதர்ஹுட், சந்தோஷமா இருங்க. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி, மாஸ்க் போடும்போது மூச்சு திணறல் மாதிரி இருக்கு கர்ப்பிணிகளுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு சொல்றீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கோம், லேடிஸ்க்கு ஜென்ஸை விட கொரோனா கம்மியான அளவுல தான் தாக்குது. 2வது, பிரெக்னன்சில எந்த விதமான அதிகமான ரிஸ்க் எதுவும் கிடையாது. அதாவது மற்றவர்களுக்கு என்ன ரிஸ்கோ அதே தான் பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ்க்கும் உள்ள ரிஸ்க். அதாவது பிரெக்னன்ட் ஆனா கொரோனா பாதிப்பு ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாரையும் போலதான் பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸும். ஆனா பிரெக்னன்ட் ஆகி வேற சில பிரச்சனைகள், அதாவது சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, ரொம்ப ஒபீஸ், அதாவது ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், ட்வின் பிரெக்னன்சி, இரட்டை குழந்தைகள், இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது கொரோனா வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதனால வரக்கூடிய பாதிப்புகள்
ரொம்ப சிக்னிபிகண்ட். உயிருக்கு ஆபத்து. ஈவன் மத்தவங்களுக்கா இருந்தாலுமே கொரோனா யாருக்கு எப்படி தாக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும், அதாவது சின்னவங்களுக்கு அதிகம் பாதிப்பு வராதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய பேர் சின்ன வயசுல பாதிப்பு வருது பாக்குறோம். சோ யாருக்கு எந்த மாதிரியான தாக்குதல் ஏற்படுது அப்படிங்கறதே இன்னும் ரொம்ப கணிச்சு சொல்ல முடியல. சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒன்லி யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். பிரெக்னன்ட் மதர்ஸ் மட்டும் கிடையாது, கூட இருக்கிறவங்க கூட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப முக்கியமா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. நார்மலாவே பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா மூச்சு வாங்குறது, அதாவது கடைசி 4-5 மாசங்கள்ல பாத்தீங்கன்னா வயிறு பெருசாகாது, மூச்சு வாங்குற தன்மை அதிகமாகும். ஏன்னா சுவாசப்பைகள் வந்து கம்ப்ரஸ் ஆகும். குழந்தை பெருசா வளர வளர சுவாசப்பைகள் சுருங்க ஆரம்பிக்கும், இடம் பத்தாம. சோ வயிறு பெருசாகுது, சுவாசப்பைகள் சுருங்குது. சோ அதுல லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், லங் கெப்பாசிட்டி குறைஞ்சு விடுது. அதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிரெக்னன்ட் மதர்ஸ் வந்து கொஞ்சம் லங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். சும்மாவே பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கிற மதர்ஸ் வந்து நடந்து வந்தாங்கன்னா மூச்சு வாங்குற மாதிரி தான் தெரியும், மாஸ்க் போட்டாலும் போடாட்டியும். சோ இதுல மாஸ்க் அடிஷனலா வேர் பண்றது கண்டிப்பா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாஸ்க் வந்து கட்டாயம் அதை போடுறத அவாய்ட் பண்ணக்கூடாது. 3 மந்திரங்கள்: ஃபேஸ் மாஸ்க், முகக்கவசம், ஹேண்ட் சானிடைசர், கைகளை சுத்தமா வச்சுக்கிறது, சானிடைஸ் பண்ணி, அதுவும் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர் தான் யூஸ் பண்ணணும். ஹேண்ட் சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்சிங். குடிக்கிற ஆல்கஹால் வேற, இந்த மெடிக்கேட்டட் ஆல்கஹால் வேற. ஆல்கஹால் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆல்கஹால்ங்கிறது வந்து இந்த கிருமி நாசினி தன்மை உண்டு இருக்கு. அதனாலதான் அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது, ஆல்கஹால் இருக்கிற சானிடைசர் யூஸ் பண்ணும்போது அதுவும் 60 செகண்ட் நம்ம கையில போட்டுட்டு உடனே தொடச்சிடக்கூடாது. 60 செகண்ட் தானா காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரோபனால் அப்படிங்கிற நேம்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், அந்த மாதிரி ஆல்கஹால் அப்படின்னே போட்டிருக்கும், ஆல்கஹால் கண்டென்ட் அப்படின்னே போட்டிருக்கும். 70% குறையாம இருக்கணும் ஆல்கஹால். 70% ஆல்கஹால் இருந்தா தான் அந்த ஹேண்ட் சானிடைசர் கொரோனாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசரை வாங்கணும், அதை அடிக்கடி உபயோகப்படுத்தணும். முகக்கவசம், வீட்டை விட்டு வெளியில எங்க போனாலும் முகக்கவசம் அணியணும். அதுக்கு ஒன்றும் வேறுபாடே கிடையாது. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்னமோ கொரோனாவே நம்ம ஊரை விட்டு போயிட்ட மாதிரி நிறைய பேர் மாஸ்கே அணிய மாட்டேன்றாங்க. மாஸ்க் இல்லாம வெளியில எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இன்னும் நம்ம கொரோனா ஏரால தான் இருக்கோம், இன்னும் அதை விட்டு வெளியில வரல அப்படிங்கறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. மழைக்காலம் வர இருக்கின்றது. இந்த மழைக்காலத்திற்கு ஒரு இசையோடு தங்களின் குரலில் ஒரு பாட்டை முடிப்போம். வசந்தா ராகத்தில், சங்கீதத்தில் வசந்தா ராகத்தில் சீத்தம்மா மாயம்மா என்று பாடியிருக்கிறார் தியாகராஜர். சினிமா பாடலோடு தங்களுடைய குரல், அதாவது அந்திமழை பொழிகிறது என்ற பாடலோடு இந்த தொடரை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திர தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சிப்பியில் தப்பிய நெத்திலமே, ரகசிய ராத்திரி புத்தகமே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தேனில் வண்டு மூழ்கும் போது பாவம் என்று வந்தாள் மாது, நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்றாய். தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தாகம் என்றாய். தனிமையிலே வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே. கெட்டன இரவுகள், சுட்டன கனவுகள், இமைகளும் சுமையடி இளமையிலே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சிப்பியில் தப்பிய நெத்திலமே, ரகசிய ராத்திரி புத்தகமே. அந்திமழை
பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.